இங்கே இதே நீங்கள் தமிழ் சினிமா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் முட்டல் மோதல் இருக்குது. எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் முட்டல் மோதல் இருக்குது, ரஜினி கமலுக்கும் முட்டல் மோதல் இருக்குது. ஒரு ஜென்ரேஷன்லேயுமே அந்த முட்டல் மோதல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. நீங்கள் வந்து கட் அவுட் வைக்கிறதுல சண்டை, ரசிகர்கள் நான் மோதல் சொல்லலை, ரசிகர்களை கடந்து நடிகர்களுக்கு 2 நடிகர்களுக்கே மோதல் இருக்குது கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. இப்போ இதே நீங்கள் கமல் ரஜினி எடுத்தீங்கன்னா ஆடுபுலி ஆட்டம்னு ஒரு படம், அதில் அப்போ வந்து பகிரங்கமாக வெடிச்சது. ஸோ வந்து ஏன் இத்தனைக்கும் குருநாதர் ஒருத்தர் தான், அந்த குருநாதர்கிட்ட வந்து கேட்டால் எல்லாத்துக்குமே சண்டை நடந்திருக்கு. ஏன் அவனுக்கு மன்மதுரையிலை படம் கொடுத்தீங்க, எனக்கு ஏன் வந்து எல்லாமே வந்து அப்பா ரோல் இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க, தப்பு தாளங்கள், இந்த மாதிரி படங்கள் நிறைய, போனாவூரிக்கு நிறைய படங்கள் இருக்குது சொல்ல முடியும். அப்போது கமலுக்கு மட்டும் நீங்கள் மன்மதுரையிலைன்னு சொன்னால் பல பெண்களோட அவர் லூட்டி அடிக்கிற மாதிரி கமலுக்கு இருக்கும். அப்படி போய் கேட்டதெல்லாம் தகராறுலாம் இருக்குது. யார் குருநாதர்கிட்டே சண்டை போட்டவங்களாம் இவங்க 2 பேரும். அதனால தான் நெற்றிக்கண்ணா, அதான் நெற்றிக்கண் படம் கொடுத்து அவங்களுக்கு தெரியும். நெற்றிக்கனில் ஒரு விமனைசர் வந்து உச்சமாக காட்டியிருப்பார். மன்மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விமனைசர் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு இயக்குனரால் இப்படி சிந்திக்க முடியுமா? ஒரு பக்கம் வந்து ட்ரெயினில் போகும்போது மகளை வந்து கையில் வந்து வசியம் பண்ணுற மாதிரி, வசியம்னா தடவுற மாதிரி, இன்னொரு பக்கம் காலை உள்ள விட்டு கேட்டால் அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலை தேய்க்கிற மாதிரி. இதெல்லாம் கற்பனைக்கே வந்து உமனேஸ்வரை இப்படியெல்லாம் கூட காட்ட முடியுமா? பல விதமாக காட்டி, பல கோணங்களை காட்டியிருப்பார் நெற்றிக்கண் படத்தில்.